6 மணிக்கு அது பேக் எடுத்தாந்து வீட்டை வைக்கும். இவர் பேக மாட்டிக்கிற போயிடுவாரு. சரி, எப்படி செல்லமா பாத்துப்ப? ஆமாங்க. நானு என் மனைவி எனக்கு 2 பசங்க. உனக்கு 2 பசங்களா? என்னால நம்பவே முடியலையா? மாம்பட்டு கோயில பொறி வைக்கிற உனக்கே 3 பொண்ணு இருக்க எனக்கு இருக்காது. ஆண் பிள்ளை. நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. கிராம பொதுமக்களே உட்காந்துக்கிறாங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுது. புத்தம் புதிய இப்போ சிறப்பாக ஓடுகிறேன். நாடகம் என்ன நாடகம்? சரித்திர கதைங்க. என்ன கதை? அருசுந்தரா, ஹரிச்சந்திரா, சம்பூர்ண ஹரிச்சந்திரா. ஊரு மக்களே உட்காந்து பாத்துக்கிறாங்க நாடகம். ஒரு ஹரிச்சந்திரா நாடகம் இருக்குது. மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த பிறகுதான் வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாராம். உண்மைதான். அப்பேற்பட்ட நாடகம் ஹரிச்சந்திரா. சம்பூர்ண ஹரிச்சந்திரா. சாப்பாடு அங்கதான். அது மாதிரி பண்ணில ஒண்ணு கொடுத்துக்கினே தான் எனக்கு ஞாபகம் வரும். ஹரிச்சந்திரா நாடகம் சிறப்பா போகுது. ஊரு மக்களே உட்காந்துக்கிறாங்க. குடும்பத்துல நாங்களும் உட்காந்துருங்க. மணி 4 மணி ஆச்சு. நாடகம் முடியற கட்டம். நடு நேரத்துல மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சா என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களும் எழுந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேரை எழுந்து நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம். ஐயா, என் வீடு எவ்வளவு போய் சென்ற இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். பெரிய வீடு தானா? பெரிய வீடு. என்னடா சொல்ற? ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? ஒரு 10 சதுர வீடு. 10 சதுரம் ஒரு வீடு கேட்டா இப்ப கட்டவே முடியலடா. 10 சதுரம் ஓடிப்பா. பெரிய 10 சதுரம் ஒரு வீடு. ஒரு 100 சதுர வீடு இருக்குமா? சோழிங்கார் மலை மேல நின்னு பார்த்தா என் வீடு தெரியுண்டா. அடடா, எவ்வளவு பெரிய வீடு? என் மூத்தத்துல மூஞ்சாங்க. ஆமா, மூஞ்சி ஏத்துக்கிற சித்திர பூ வெளியே. ஆமா, சென்னை மாநகரிலே முதல் முறையாக மவுண்ட் ரோட்ல கட்டினாங்களே LIC பில்டிங் 14 அடுக்கு மாடி. அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? என்ன சிரிக்கிற? மவுண்ட் ரோட்ல என்ன சிரிக்கிற? 14 அடுக்கு மாடி. ஆமாண்டா, LIC தான் என் வீட்டு பாத்ரூம். சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 14 அடுக்கு மாடி LIC பில்டிங் தான் வீட்டு பாத்ரூமா? அப்படியே வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? ஐயா உட்காருங்க. ஐயா நிக்கிறீங்க? உட்காருங்க. ஐயா உட்காருங்க. ஐயா நிக்கிறீங்களா? ஐயா உட்காருங்க. ஐயா வாங்க வாங்க. ஐயா மரியாதை மனசுல தப்புங்க. உட்காருங்க. மன்னரு, நான் காவல இருந்தாலும் நான் உட்காரலாமா? LIC பில்டிங் தான் வீட்டு பாத்துக்கோண்ணா. உங்களை நிக்க வச்சு பேசலாமா? உட்காருங்க. உட்காரலாமா? உட்காருங்க. பதவி நிலைக்குமோ நிலைக்காது. இன்னைக்கு என்ன நடக்குமோ? கையில வீடு போய் சேருவோம். இன்னைக்கு போன மாதிரி அதே ஊருக்கு அப்படியே கையில போயிடுவோம். எவ்வளவு பெரிய வீடு இருக்கு ஐயா? சொல்றேன். அனுபவிப்போம். எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? லவடி கபால் வாடா. என்னண்ட நல்ல காட்டி அது ஒன்று இருக்குயா. என்னண்டவா குட்டி போட்டு பூனை மாதிரி ஓடுறான். பட்ரா கைய ஊர்றா வாய. லவடி கபால் எம்மா அடி அடிப்போம். LIC என் வீட்டு பாத்ரூம். நீ அடிக்க சொல்ல
உங்க அம்மா தான் உன்னை ஒரிஜினலா பெத்து போட்டா. பப்புன்னு பேச ஆடுற எங்க அம்மா மானவ விளையாடா புரிஞ்சு கடை. அரை பாட்டு கூட ஒழுங்கா பாட தெரியல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பவுடர் பாட்டு பாடுற. அரை பாட்டு ஒழுங்கா பாட தெரியல. போடா என்னடா போய்க்க. பெரிய வீடா இருக்கு ஐயா. அப்ப நான் மென்டலா நம்மள மென்டலாடா. நம்மள மென்டல் சூத்த டீச்சர் எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. என்ன செய்யலையா கைய நாலு மொக்கா கம்பெனி என்ன வயசாடுற மண்டல் வேஷாடுறீங்க. மண்டல் வேஷாடுறீங்க. கேவலம் பப்புனு வேஷாடுறீங்க. சொன்ன தவறுதான். பப்புன் சார் பப்புன் சார் பப்புன் பப்புன் சார் 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 சொல்லலாமா? தவறுதான் ஐயா. தவறுதான் ஐயா. ஏன் உள்ள இருந்து வார்த்தை ஐயா தவறுதான் ஐயா. சொன்னது நல்லா இலையில வச்சு சாப்பிடலாம். தவறுதான் ஐயா. பப்புன் சார் பப்புன் சார் பண்ணிட்டேன். பாயாசம் சாப்பிட்டாங்கடா சொன்னா இல்லையா? சொன்னீங்க ஐயா. ஒரு பாயாசம் ஒரு கப்பு தான் சாப்பிடுவாங்க. சொம்புல ஊற்றி வைக்க சொல்றாமா? சொம்புல வீட்டுல சாப்பிடல. ஊரு சோறுனா பைய தூக்காரா வர்றான் பாரு. நல்லா எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. அடிச்சா எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். ஏன் உலக தேவையா பையன்? ஏன் உலக கூடுவாயே? ஒரு பதட்டம் பதட்டம் என்ன நடக்குமோ ஐயா. எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். சொல்றேன் என்ன லவடிகா பாட் எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். இரு வைத்து கலக்குறேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா உட்காருங்க. எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். வெளியே போடாது செம்பிளி கடை நாத்த அடிச்சுட்டேன். எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரிச்ச அந்த துணியை என்னத்துக்கு போட்டுக்கிற? ஐயா 2 லட்சம் வாங்குறேன். எவன் தாக்கா இருக்கு வாங்கினேன். எடுத்து போய் என்ன பண்ண? போய் செலவாயிடுச்சு ஐயா. செலவாயிடுச்சு ஐயா. ஏய், ஐயா யாரு? என் வீடு எப்படி வீட்டு பாத்ரூம். மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய எல்ஐசி 14 லட்சம் மாடி என் வீட்டு பாத்ரூம். பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். அதுதான் கேட்கிறேன். சொல்லுங்க ஐயா. சொல்றேன் இரு. அந்த கால நேரம் வரல. உண்மையை சொன்னா என்ன என் உடம்புல உயிர் இருக்கும் போது இருக்காது. ஐயா எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. சொல்றேன் இருறா. சொல்லுங்க ஐயா. அவளே பாத்துருக்கீங்க. ஆனத்தை சிரிப்புடா. சொல்லுங்க ஐயா. சந்தோஷம் தானே. என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனா மூத்த வர மாதிரி என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு வெளியே வந்து ஒரு மண்ணனை கூட பார்க்காத கால் மேல காலை போட்டு ஆட்டுற. கைய புடுறா காலை போடுறாங்க. நானா காலத்தான் ஆட்டுறேன். உள்ள போனா ஆட்டிக்கிறேன். சொல்றவனுக்கு தான் புத்தி இல்ல. கேக்குற கம்மி எடுத்துக்குவா புத்தி எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் கூத்தாட வர போறது கம்மி நான் சொல்றேன். ஆனா 1000 தான் பேசினாலும்
உன்ன மாதிரி வராதுங்க என்னடா? சித்திர பூவி ஏய், இது எந்த நாடு? இது எந்த நாடு? நாடு பேர் தெரியாதான் இவ்வளவு நேரம் வெளியே வந்து கட்டிக்கியா ஐயா நஞ்சையோ குஞ்சையோ பூத்து கூடிய நஞ்சாத்திராபுரி நாடு. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? மத்தியானத்துல நஞ்சாத்திராபுரி விபத்து. சீரோடு சிறப்போடும் அரசாட்சி செய்து வருகின்றேன். உண்மை. எந்த நாடு நாட்டை சீரோடு சிறப்போடு செய்தாலும்